ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு குகைக்குள்ள ஒரு வேடவ தம்பதியினர் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அந்த வேடுவனின் பெயர் ஆகுகன், அவனுடைய மனைவி பெயர் ஆகுகி. ரெண்டு பேருமே அன்பும் காதலும் நிறைந்த தம்பதியினர். ஒரு நாள் அவர்கள் வீட்டுக்கு ஒரு முனிவர் வந்திருக்கிறாரு. அந்த முனிவரை இவர்கள் நல்லபடியா கவனிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு இரவு அந்த முனிவர் அவங்க வீட்டிலேயே தங்கும்படியா அமைந்தது. அந்த குகை பாத்தீங்கன்னா மிகவும் சிறியதா இருக்கும். அந்த குகைக்குள்ள ரெண்டு பேர் மட்டும்தான் தூங்க முடியும். வெளியில பார்த்தா குளிர் பயங்கரமா அடிக்குது. தன்னுடைய மனைவிய அந்த குகைக்குள்ள படுக்க சொல்றான். முனிவரையும் அந்த குகைக்குள்ள படுக்க சொல்றான். அப்ப அந்த முனிவர் நினைக்கிறாரு, தன் மேல இவனுக்கு எவ்வளவு நம்பிக்கைன்னு. அவன் மட்டும் வெளியில குளிர்ல தூங்கிட்டு இருக்கிறான். அவனுடைய மனதுல எந்த சஞ்சலமும் இல்ல. இவனுக்கு தன் மேலையும் தன்னுடைய மனைவி மேலையும் எவ்வளவு நம்பிக்கை என்று அந்த முனிவர் அந்த வேடவ தம்பதியரை ஆசீர்வாதம் செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. சில ஆண்டுகள் கழித்து அந்த வேடுவன் ஒரு மிருகத்தால அடித்து கொல்லப்படுறான். அந்த துன்பம் தாங்க முடியாத அவனுடைய மனைவியும் கூடவே சேர்ந்து இறந்து போகின்றாள். இந்த ஜென்மம் இப்படியே முடிந்து போக அடுத்த ஜென்மத்தில் ஆகுகன் ஒரு நாட்டினுடைய இளவரசனாக நலனாகவும், ஆகுகி ஒரு நாட்டினுடைய இளவரசியாக தமயந்தியாகவும் பிறக்கிறாள். அந்த முனிவர் ஒரு அன்னப்பறவையாக பிறக்கிறார். இந்த மூன்று பேருக்கும் எப்படி தொடர்பு வந்தது? இந்த ஜென்மத்தில் நலனும் தமயந்தியும் எப்படி காதலிச்சு ஒன்று சேர்ந்தாங்க? அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கையில எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வந்தது, அதனை எப்படியெல்லாம் சமாளித்தாங்க என்பதுதான் இந்த நல தமயந்தி கதையில் பார்க்க போகின்றோம். நெடத நாட்டின் மன்னனுடைய மகனான நலன் ஒரு நாள் தன்னுடைய நந்தவனத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு அழகான அன்னப்பறவையை பார்க்கிறான். அந்த அன்னப்பறவையை காவலாளிகள் மூலம் பிடித்து பக்கத்துல வச்சு பார்க்கிறான். அந்த அன்னப்பறவை நலன் கிட்ட, நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப அறிவாவும் இருக்க, இந்த நாட்டு மக்கள் மேல பாசமாவும் இருக்க. இப்படிப்பட்ட உனக்கு உன்னை மணமுடிக்க போகும் மகாராணியும் உன்னை போலவே அழகாகவும் அறிவாகவும், அது மட்டுமில்லாம நாட்டு மக்கள் மேல மிகவும் பாசம் உள்ளவளாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ராணி ஒரு இடத்தில் இருக்கிறாள். நான் உனக்கு அவளை பற்றி சொல்லவா அப்படின்னு சொல்லி தமயந்தியுடைய அழகு அனைத்தையும் மன்னனிடம் வர்ணித்தது அந்த அன்னம். இதை கேட்டவுடன் மன்னனுக்கு அவளை பார்க்காமலேயே காதல் வந்தது. அப்போது அந்த அன்னம் தமயந்தியிடம் தூது செல்லவா என்று கேட்டது. அதற்கு நலன் சம்மதம் தெரிவிக்க உடனே பறந்து சென்ற அன்னம் தனிமையில் இருந்த தமயந்தியிடம் நலனுடைய பெருமையை ஒரு பாடலாக பாடியது. இதனால் நலன் மீது தமயந்திக்கு காதல் வந்தது. இந்த நேரம் பார்த்து தமயந்தியின் தகப்பனார் பீமன் தமயந்திக்கு சுயம்பர ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். இந்த சுயம்பரத்திற்கு இளவரசர் மட்டுமல்லாமல் தேவர்களும் அந்த இடத்திற்கு வந்தனர். அப்படி வந்த தேவர்களில் சனி பகவானும் ஒருவர். இவர்கள் எல்லாருக்குமே தமயந்தி மனசுல நலன் மீது ஒரு காதல் இருப்பது தெரியும். அதனால் எல்லோரும் நலனுடைய உருவத்திலேயே மாறி வந்தார்கள். இந்த சுயம்பரத்தில் நலனை அடையாளம் கண்டு அவன் கழுத்தில் மாலை போடும் நம்பிக்கையோடு வந்த தமயந்திக்கு ஒரு குழப்பம் உருவாகிறது. அந்த இடத்தில் கிட்டத்தட்ட 6 பேர் நலன் மாதிரியே இருந்தார்கள். இவர்களில் உண்மையான நலனை எப்படி கண்டுபிடிப்பது என யோசித்தாள். ஞாபகம் வந்தது. நலனை கண்டுபிடித்து மாலையை போட்டாள். அவளின் திருமணம் இனிதாக நடக்கிறது. இந்த திருமணத்திற்கு பின்னால் நலன் தமயந்தியை தன்னுடைய நாடான நெடத நாட்டிற்கு கூட்டி சென்றான். இந்த நேரம் சுயம்பரத்திற்கு வந்து ஏமாந்து போன அத்தனை தேவர்களுக்கும் கோபம் வந்தது. அவர்களில் ஒருவர்தான் சனி பகவான். சனி பகவான் நலனை துன்பப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வர வேண்டும் என எதிர்பார்த்து காத்திருக்கும் வேளையில் நலனுடைய தந்தை நலனுக்கு பட்டாபிஷேகம் செய்து மகாராஜாவாக அறிவிக்கிறார். நலனும் செங்கோல் ஆட்சியை புரிந்தார். நல தமயந்தியின் இல்லற வாழ்க்கையின் பயனாக 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள். அவர்கள் இந்திரசேனன், இந்திரசேனா ஆவார்கள். ஒரு பக்கம் சனி பகவான் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். சனி பகவானுக்கு கடமையில் இருந்து தவறாத ஒருத்தரை பிடிக்க முடியாது என்ற ஒரு விதிமுறை உள்ளது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது நலன் தன்னுடைய கால்களை சரியாக கழுவாமல் போகிறார். அப்பொழுது சனி பகவான் அவரை பார்த்து, இவ்வளவு பெரிய மன்னனுக்கு காலை கூட ஒழுங்காக கழுவ தெரியவில்லை. அப்படியென்றால் நாட்டு மக்களை எப்படி நீதி நெறி வலுவாமல் ஆட்சி செய்ய முடியும் என கேட்கிறார். காலை சரியாக கழுவாததை வைத்து சனி பகவான் நலனை அவமானப்படுத்தினார். எல்லாருடைய வீழ்ச்சிக்கு பின்னர் ஒரு நேர காலம் இருக்கும். அதைவிட ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும்.
நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் அந்த கெட்ட பழக்கம் நமக்கு எந்த துன்பத்தையும் தராது. ஆனால் நமக்கு கெட்ட நேரம் வரும்போது இந்த கெட்ட பழக்கம்தான் நம்ம வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் நலன் கிட்ட இருந்தது. அதுதான் சூதாடும் பழக்கம். மகாபாரதத்தில் எந்த சூதாட்டம் பாண்டவர்களை தெருவில் நிறுத்தியதோ அதே சூதாட்டம் தான் இப்ப நலனையும் தெருவில் நிறுத்த போகிறது. நலனுடைய அமைச்சரான புட்கரன் நலனை சூழ்ச்சியின் மூலம் சூதாட்டத்தில் நிறுத்தி அதில் நலனை தோற்கடித்து நலனுடைய நாட்டையும் ஆட்சியையும் பெற்றுக்கொண்டான். இப்போது நலன் அவனுடைய நாட்டை விட்டு காட்டுக்கு வனவாசம் போக வேண்டும். மேலும் யாருடைய கண்ணிலும் படாமல் எங்கேயாவது போய்தான் வாழ வேண்டும். தன்னுடைய அடையாளத்தை தொலைத்து வாழும் சூழ்நிலையில் வெளியே போகும்போது தமயந்தி தன்னுடைய 2 குழந்தைகளையும் தன்னுடைய அன்னையிடம் ஒப்படைத்துவிட்டு நலனை பின்தொடர்ந்து சென்றாள். காட்டுக்கு சென்ற 2 பேருக்கும் சரியான சாப்பாடு இல்லாமல் சோர்ந்து போய் விட்டார்கள். இந்த நிலையில தமயந்தி கிட்டத்தட்ட மயங்கிய நிலையில இருந்தாள். உடனே நலன் தமயந்தி கிட்ட அவளை தந்தை வீட்டுக்கு செல் என்று கூறினான். அவள் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டாள். இதனால் நலன் தமயந்தி தூக்கத்தில் இருக்கும் போது அவளை அங்கேயே விட்டுவிட்டு தான் மட்டும் எழுந்து நடந்து சென்றான். அவன் அவ்வாறு எழுந்து சென்றதற்கு காரணம் என்னவென்றால், தமயந்தி நான் போய்விட்டால் தனியாக காட்டில் கஷ்டப்படாமல் அவளது தந்தை வீட்டுக்கு சென்று விடுவாள் என்ற எண்ணத்தில்தான். தமயந்தி கண் விழித்து பார்க்கையில அவளை சுற்றி ஒரு மலைப்பாம்பு இருந்தது. அவள் பயந்து ஓடும்போது ஒரு வேடன் அவளை காப்பாற்றினான். அவனுக்கு தமயந்தி மீது ஆசை ஏற்பட அவனும் அவளை துரத்தினான். இதனால் தப்பித்து இன்னொரு நாட்டுக்கு போய் வேஷம் போட்டுக்கொண்டு பணிப்பெண்ணாக வாழ ஆரம்பித்தாள் தமயந்தி. அதே இடத்திற்கு விருந்துக்கு வந்த அவளோட தந்தை அவளை வலுக்கட்டாயப்படுத்தி தன்னுடைய இடத்திற்கு கூட்டி சென்றார். இப்போது தமயந்தி நலன் நினைத்தபடியே அவளது அப்பா வீட்டில் குழந்தைகளுடன் அடைக்கலமாக இருக்கிறாள். தமயந்தியை பிரிந்து சென்ற பின்பு நலனுக்கு என்ன நடந்தது? ஒரு அடர்த்தியான காடு வழியே நடந்து கொண்டிருக்கும் போது என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று ஒரு குரல் அவனுக்கு கேட்டது. அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்க்கும் போது அங்கு நிறைய மரங்கள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தன. அதில் எரிந்து கொண்டிருந்த கார்கோடகன் என்னும் பாம்பே அவ்வாறு கத்தியது. உடனே நலன் அந்த பாம்பை காப்பாற்றினான். அந்த பாம்பு நலனுக்கு உதவும் நிமித்தமா உருவம் மாறும் பொருட்டு அவனை கொத்தியது. இதனால் நலன் கூன் விழுந்த கிழவனின் உருவம் பெற்றான். மேலும் கார்கோடகன், உனது அழகான உருவம் எப்போது வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்போது இந்த உடையை போடு என்று கூறி ஒரு உடையை கொடுத்தான். அதை எடுத்துக்கொண்டு அயோத்தி நாட்டுக்கு சென்றான் நலன். ஒரு அரசனுக்கு தேரோட்டியாக இருந்தான். நலனுக்கு மிகவும் வேகமாக தேர் ஓட்ட தெரியும். அந்த வித்தைய மன்னனுக்கு கற்றுக் கொடுக்க மன்னனும் ஒரு மரத்துல இருக்கின்ற இலைகளை எவ்வளவு வேகமா எண்ணணும் அப்படிங்கிற வித்தைய நலனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு நாட்டினுடைய மன்னனா இருந்த நலன் இப்போது இன்னொரு நாட்டுடைய மன்னனுக்கு தேரோட்டியாக வாழ்ந்து வருகிறான். மறுபக்கம் தமயந்தி அவளது தந்தையின் அடைக்கலத்தில் வாழ்ந்து வருகிறாள். இவ்வாறாக 12 வருடங்கள் முடிந்துவிட்டன. இந்த சமயத்துல தமயந்திக்கு ஒரு சந்தேகம் வருது. நலன் எங்கேயாவது இருக்கணும், அதனால் நலனை எப்படியாவது என்னை தேடி வர வைக்க வேண்டும் என்பதற்காக தனது தந்தை கிட்ட சொல்லி சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்கிறாள். அவள் நினைத்தபடியே அச்சுயம்வரத்திற்கு அயோத்தி மன்னனின் தேரோட்டியாக நலன் வந்தான். நலனுடைய பாதம் அந்த இடத்தில் பட்ட உடனே தமயந்தியின் உள்ளுணர்வு ஏதோ சொல்ல அவளின் கண்கள் நலனை தேடியது. இப்போது சுயமரம் நடக்க ஆரம்பித்தது. எல்லா மன்னர்களும் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அந்த நாள் அன்றுதான் சனி பகவான் நலனை பிடித்து 7.5 ஆண்டுகள் முடிவடைந்தது. இவ்வளவு தொந்தரவு கொடுத்தும் நேர்மையாக இருக்கும் நலனை பார்த்து மனம் இறங்கிய சனி பகவான் அந்த இடத்திலிருந்து விலகி போகிறார். தமயந்திக்கு சுயம்பரம் நடக்கும் காட்சியை பார்த்த நலன் உடனே கார்கோடகன் கொடுத்த அந்த உடையை அணிந்து மீண்டும் அழகிய உருவம் பெற்றான். ஏற்கனவே உள்ளுணர்வில் நலன் இங்கு இருக்கிறான் என நினைத்திருந்த தமயந்தி இப்ப முழுமையான உருவத்தில் இருந்த நலனுக்கு மாலை சூட்டி மறுபடியும் 2 பேர் சேர்ந்தார்கள். இந்த திருமணத்திற்கு பிறகு தமயந்தியின் தந்தையான பீமன் நலனிடம் உனக்கு என்ன சீர்வரிசை வேண்டும் என கேட்க, அதற்கு நலன் உங்களின் படைகளை கொடுங்க, நான் எனது நாட்டை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்றான். பீமனும் நலன் கேட்ட படைகளை கொடுக்க தனது நெடத நாட்டில் கொடூரமாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் புட்கரனை தோற்கடித்து மறுபடியும் தன்னுடைய நாட்டை கைப்பற்றி தன்னுடைய மக்களை செங்கோல் ஆட்சி புரிய ஆரம்பித்தான். அனைத்து துன்பங்களும் நீங்கியதால நலனும் தமயந்தியும் கோயிலுக்கு சென்று வழிபடும் போது அவர்களுக்கு காட்சியளித்த சனி பகவான், என்ன நீங்க 2 பேரும் மன்னிக்கணும்,
நான் உங்களுக்கு கொடுத்த துன்பம் தவறு. உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் ஒன்று தர விரும்புகிறேன், கேளுங்கள் என்று கூற, அதற்கு நலன் தனக்காக எதுவும் கேட்காமல், நான் பட்ட கஷ்டத்தை இந்த உலகத்தில் யாருமே படக்கூடாது. நாடிலிருந்து வீடிலிருந்து தன்னுடைய அடையாளம் இழந்து எந்த மனிதனும் சுற்றி திரியக்கூடாது. என்னுடைய மனைவி பட்ட கஷ்டத்தை எந்த ஒரு பெண்ணும் படக்கூடாது. தனது கணவனை பிரிந்து அம்மா அப்பா வீட்டுக்கு போய் உட்காரும் நிலைமை ஒரு பெண்ணுக்கு வரவே கூடாது. அதனால் இந்த நல தமயந்தி கதையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பாதிப்பிலிருந்து நீங்க விடுப்பு கொடுக்கணும் என்று ஒரு வரம் கேட்டான். இக்கதையை கேட்பவர்களுக்கு இந்த நம்பிக்கை உண்டு.